Okay. ISLIM, a complete comprehensive weight management support. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்ன்னு சொல்ல, வெயிட் கெயின்னு சொல்ல, என்ன போட்டிருக்குங்க, வெயிட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சப்போர்ட் இல்லைங்களா. ஸோ இப்போ வெயிட் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்னா நம்மளோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நம்மளோட ஒரு ஹெல்த்தியான வெயிட், ஒரு ஐடியலான வெயிட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஹைட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி, அதாவது இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை அடி இருக்கும், 5.5 இருக்கும், 5.4 5 ஃபீட் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, அது மாதிரி உங்களோட அந்த உயரத்தை அடிக்கணக்கில் சொல்லுவோம் டக்குன்னு சொல்லும் போது. ஆனா அதை சென்டிமீட்டர்ல காக்கணும்னா 160, 170, 180 சென்டிமீட்டர் அந்த மாதிரி சென்டிமீட்டர் சொல்லுவோம். அப்ப அந்த சென்டிமீட்டர் கணக்குல கால்குலேட் பண்ணிட்டு அதுல -100 ஒரு சென்டம் கழிச்சிங்க அப்படின்னா பேலன்ஸ் வரதா உங்க ஹைட்டுக்குண்டான ஹெல்த்தியான ஒரு ஐடியல் வெயிட்னு சொல்லலாம். ஸோ இந்த வெயிட்ல இருந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4 கிலோ இல்ல 5 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் முன்ன பின்ன இருக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் அதை விட ரொம்ப கம்மியா இருந்தாலோ இல்ல அதுக்கு விட ரொம்ப அதிகமா இருந்தாலோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது ஓவர் வெயிட். ஆனா அதுக்கும் மேல கூடிய வந்து ஒபேசிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த ஒபேசிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்டோட வெப்சைட் எத்தனை பேர் நீங்க வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க சார்? ஐஸ்லிம் வெப்சைட்டோட பார்த்தது ஏதாவது ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? ப்ராடக்டோட வெப்சைட் நான் பார்த்துருக்கேன். ஐஸ்லிம் வெப்சைட் www.vivaislim.com இல்லைங்களா? ஸோ அந்த வெப்சைட் பார்த்த மக்கள் ஈவன் சிலம்பரசன் சார் மாணவர் பார்த்துருக்காங்க. வேற எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? யாரும் பார்த்தது இல்லை. வேணா உங்களுக்காக வந்து வேணா நான் அந்த வெப்சைட்டை கூட உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஓபன் பண்றேன். இதுதான் நம்மளோட வெப்சைட். vivaislim.com. ஓகே, அழகா இருக்கீங்களா நம்ம வெப்சைட்டு? அழகா ஓப்பன் பண்ணி என்ன வருதுங்க, குட் ஃபேட் இன் பேட் ஃபேட் அவுட். அழகா நம்மளோட 4 ஃபிளேவர்டான ஐஸ்கிரீமோட விஷயம் வந்திருக்கு. அபவுட் ஐஸ்கிரீம் கொடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க படிக்கலாம். இது எப்படி ஒர்க் பண்ணுது, அதுல என்ன மெயின் இன்கிரிடியன்ட், ஸோ அது என்ன மெக்கானிசம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். இதில் சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். பேட்டன்டான ஹெர்ப்ஸ் நம்மகிட்ட இருக்கு, நேச்சுரல் பேஸ், லோ கேலரி, வெயிட் மேனேஜ்மெண்ட், என்னென்ன விஷயங்கள் நமக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறது A to Z வந்து பார்த்தீங்கன்னா அழகா சூப்பராக போட்டிருக்காங்க இல்லைங்களா. என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால பாருங்க, இதுலேயே போட்டு கொடுத்துருக்கு. மெயின்டைன் ஹெல்த்தி லிபிட் லெவல்ஸ் இன் ஹார்ட் அண்ட் சப்போர்ட் ஃபார் மசில் மாஸ். நம்மளோட மசிலுக்கும் சரி ஹார்ட்டுக்கும் சரி லிபிட் என்னங்க, லிபிட்னா ஒன்றும் இல்லை, கொழுப்பை தான் நம்ம வந்து இன்னொரு ஃபார்மேட்ல டோட்டலா குரூப் ஆஃப் கொழுப்பு நம்ம லிபிட் அப்படின்னு சொல்லுவோம். லிபிட் ப்ரொஃபைல்னா அது பல விதமான கொழுப்புகள் இருக்கு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ட்ரைக்ளசரைடு, எல்டிஎல், எஸ்டிஎல், பல விஷயம் இருக்குல்ல. அது மாதிரி லிபிட் ப்ரொஃபைல் வந்து ஓவரால் எல்லாமே கனெக்டாக வரும். ஸோ அதில் கரெக்டாக ஹெல்த்தியான கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டாக பண்ணுது முதல்ல ஹார்ட்டுக்கும் இன்க்ளூடிங். ஆனால் அதே மாதிரி நம்மளோட பாடியில வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் பண்றதுக்கும் அண்ட் ஃபேட்ஸ் அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லிவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது ரெடியூஸ் பண்ற குறைகளுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஆனா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்டிஎல் சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அந்த கெட்ட கொழுப்பு வெளியேற்றிருக்கும். நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அதை வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் பண்றதுக்கும், அதாவது தக்க வைக்கிறதுக்கும் உதவுது. அதே சமயம் ரொம்ப மோசமான கொழுப்பு சொல்லக்கூடிய அந்த ட்ரை கிளசரைட் அண்ட் பேட் கொலஸ்ட்ரால் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண குறைக்கிறதுக்கு உதவுது. ஆனா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி டு சப்ரஸ் அப்படைட் அண்ட் சப்போர்ட் வெயிட் லாஸ். அப்படைட் அப்படிங்கிறது என்னங்க, பசியின்மை இல்லாம இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் சரி, அதிகமா சாப்பிட்டு வெயிட் லாஸ் போறது எல்லாருக்குமே கரெக்டான விஷயத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட் பண்ணுது. அண்ட் முக்கியமா பூஸ்ட் மெட்டபாலிசம் இன் த ஸ்டொமக். ரொம்ப அழுத்தமான வார்த்தை, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டுன்னு சொல்லலாம், இல்ல ரொம்ப முக்கியமான வேர்டு நம்ம ஹெல்த்ல. மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம், அது நடந்தாவே வளர்சிதை மாற்றம் என்ன நிறைய பேருக்கு இன்னும் மெட்டபாலிசம் என்ன தெரியாது. நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சரியா செரிமானமாகி அந்த சத்துக்கள் அங்கங்க எங்கெங்க போகணுமோ அங்கங்க போக வைக்கிறது தான் மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம். அப்படி போச்சுன்னா நமக்கு அது ஃபேட்டாவே ஸ்டோரேஜ் ஆகாது. நிறைய பேருங்க இந்த முன்னோர்கள் காலத்துல வந்து நல்லா என்னென்னவோ சாப்பிடுவாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டே போடாது, அவங்களோட மெட்டபாலிசம் லெவலே வேற இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் கம்மியா இருக்காட்டி உடனே அது ஃபேட்டா தான் கன்வெர்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. அப்போ
இந்த மெட்டபாலிசம் நம்மளோட ஸ்டொமக்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டீடாக்சிஃபை நம்ம சில கழிவுகளை வந்து நம்ம குடல் மற்றும் ஜீரண மண்டலத்துல வெளியேற்றக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்றதுக்கான நியூட்ரிஷன் கொண்டதுதான் இந்த விஷயம். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வெஜிடேரியனுக்கான டயட் சார்ட்டோ ரொம்ப ஹை லெவல் ஆஃப் ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெனக்கடணும். இப்போ நார்மலா நம்ம எப்படி சாப்பிடணும் உங்களுக்கு எல்லாமே ரெண்டாவது ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ இதுக்கு சில டயட் ஃபார்மேட் பண்ணணுங்கிறது இல்லை, பட் பண்ணனா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் ரெண்டுமே தனித்தனி டயட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட நம்ம இது பண்ணிக்கலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஒபேசிட்டி அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம எந்த விதத்துல கால்குலேட் பண்றது அதையும் அழகா இதுலயே நம்ம வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட வெயிட் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா லோ வெயிட்டா இருக்கிறது என்னங்க, நம்மளோட அந்த பிஎம்ஐன்னு சொல்லக்கூடிய விஷயம் கால்குலேட் பண்ணுவீங்களா. அந்த பிஎம்ஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலோ 18.5 இருந்தா ரொம்ப லோ வெயிட்டா இருக்காங்க, அண்டர் வெயிட் இருக்கிறாங்க. 19.9 இருக்காங்கன்னா கொஞ்சம் லோ வெயிட்ல இருக்காங்க. மினிமம் சேஃபான வெயிட் அந்த 20 to 24.9 வந்து நம்ம மெயின்டைன் ஆகணும். அதுதான் ஹெல்த்தியான ஒரு வெயிட். அதுக்கும் மேல 29.9 பெஸ்ட். பட் அதுக்கும் மேல 30+ போச்சு அப்படின்னாவே நமக்கு என்ன ஆச்சுங்க, ஒபேசிட்டி ஆரம்பமாகும். அப்போ இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா 35 மேல போச்சுன்னா ரொம்ப ரிஸ்கி ஹை வெயிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிஎம்ஐ மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம இது பண்ணா மட்டும் போதும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை வந்து 13% பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒபேசிட்டியில நீங்க பாதிக்கும். ஏன்னா ஒபேசிட்டி வந்து பாத்தீங்கன்னா பல நோய்களோட அலையா விருந்தாளியா கூப்பிடுற விஷயமா இருக்கு இல்லைங்களா. ஏன்னா இது வந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், ஈவன் ஹார்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்பு அதிகம். பல விஷயம் ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர், ஏகப்பட்ட விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மெயினா டயபெட்டிக்கான விஷயமே ஒபேசிட்டி தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ 38 மில்லியன் சில்ட்ரன் அண்டர் த ஏஜ் ஆஃப் 5 கன்சிடர் டு ஓவர் வெயிட் ஆர் ஒபேஸ். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 38 மில்லியன் மக்கள் 5 வயசுக்கு 5 வயசுலயே இன்னைக்கு ஒபேசிட்டி ஆறாங்கன்னு சொல்ற குழந்தைங்க வந்து இன்னைக்கு வந்து ஒபேசிட்டி வருது. ஸோ அந்த மாதிரி விஷயம் வர மெயின் காரணம். மோரோவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டான பிசிக்கல் ஆக்டிவிட்டி, கரெக்டான டயட் கிடையாது, கரெக்டான வாட்டர் இன்டேக் கிடையாது, கரெக்டான ஹெல்தி விஷயம் கிடையாது. அப்போ இதெல்லாம் இல்லாதங்காட்டி நமக்கு இந்த விஷயங்கள் அப்போ இதை வந்து நம்ம சில விஷயங்கள் ஃபார்முலேஷன் பண்ண முடியாது. அதனால நமக்கு ஒரு சப்போர்ட்டா இதை எடுத்துக்கும் போது டெஃபினட்டா நமக்கு வந்து நம்ம ஹைட் வெயிட்டை மேனேஜ் பண்ணி இவ்வளோ நம்மளோட காம்ப்ளிகேஷன் என்ன நோய்கள் வருதோ அந்த நோய்கள் வந்து வராம தற்காத்துக்க முடியும். ஓகே, எனிவே நம்ம கம் டு ஏசிஎம்மோட இன்கடன்ஸ் என்ன, அது எப்படி எதாவது மெயின் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா மெயின் 5 பாயிண்டர்ஸ், ஐஸ்கிரீமோட மெயின் 5 பாயிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லோ கேலரி. இது வந்து ரொம்ப ரொம்ப லோ கேலரி உள்ள ஒரு விஷயத்தை நம்ம தயாரிச்சிருக்கோம். ஏன்னா கேலரிங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட வெயிட்டுக்கும் கேலரிக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நம்ம ஏன்னா கரெக்டான ஒரு உடம்புக்கு தேவையான கேலரி ஃபுட்டை நம்ம கொடுத்தோம்னா உடம்பு எப்பவுமே ஹெல்த்தியா அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கும். நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் மோஸ்ட்லி ஃபாஸ்ட் ஃபுட்டு அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மேல இன்னைக்கு சில விஷயம் இருக்கிறதுனால எல்லாமே ஹை கேலரியா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஹை கேலரி ஃபுட் எல்லாமே இன்னைக்கு அதிகமா நமக்கு ஓவர் எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் உள்ள விஷயமா இருக்கு, லோ கெட்ட ஃபேட் பேட் ஃபேட் இருக்கிறதுனால நம்ம அது எல்லாமே பாடியில் ஸ்டோரேஜ் நம்ம ஒபேசிட்டியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த கேலரி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கால்குலேஷன் கொடுத்துருக்கோம். இப்ப நம்மளோட நார்மல் ஒரு ஃபுட்டு பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் இப்போ டிஃபன் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ 2 இட்லி 2 தோசை 3 அப்படி மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ். பட் குவான்டிட்டி ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் எடுப்பாங்க. சில பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 இட்லி 20 இட்லின்னு இருக்கலாம், இல்ல 10 தோசை 20 தோசை இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு இட்லிக்கும் ஒவ்வொரு தோசைக்கும் ஒரு கேலரி கால்குலேஷன் இருக்கு, அப்ராக்சிமேட்லி ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஈவன் நம்ம சாப்பிட்ற சட்னி சாம்பாருக்கு கூட ஒரு கேலரி கால்குலேஷன் இருக்கு. அப்ப இது மார்னிங் நம்ம மோஸ்ட்லி எடுக்கக்கூடிய ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது இந்த பூரி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பொங்கல்லாம் போயிட்டு ரொம்ப ஹை லெவல் கேலரி. அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை நம்ம ஃபுட்டு சாப்பிடும் மார்னிங் சாப்பிடலேயே கிட்டத்தட்ட 1000 கேலரி காலையிலேயே டச் ஆயிடுது. அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் நான் ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிட்றேன், ஒரு 2 இட்லி ஒரு ஹெல்த்தியா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் காலை எடுத்தோம்னா அப் டு ஒரு 500 கேலரிஸ்லாம் இருக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம கேலரி வைஸ் எடுத்துக்கணும். அதே மத்தியான ஃபுட்லாம் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அதுவும் ரைஸ்ல நம்ம எடுக்கும்போது 3 வெரைட்டி ஆஃப் விஷயம், சோறு குழம்பு ரசம் அப்படியே வெரைட்டியா போகும்போது அதுலேயே கிட்டத்தட்ட அதுவும் நான்வெஜ்ஜா இருந்தா அது கூட எடுக்கக்கூடிய மற்ற ஆயில் ஃப்ரைடு நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கல 2000 கேலரி கூட பீட் பண்ணுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு கேலரி வைஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நைட்டு விஷயத்துக்கும் டிஃபன் எடுக்கல குறைஞ்சபட்சம் நமக்கு 800 1000 கேலரி. அப்போ ஓவரால் கூட்டி பார்த்தா கிட்டத்தட்ட
4000 கேலரி 5000 கேலரி வந்துருது இன்னைக்கு சாப்பிடக்கூடிய நார்மல் லைஃப் ஸ்டைல்ல. பட் நம்ம உடம்புக்கு எவ்வளவு கேலரி வேணும் தெரியுங்களா? இங்க போட்டு பாருங்க. ஸோ கேலரி நிறைய பேருக்கு ஐடியா தெரியாது. கேலரிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கால்குலேஷன். ஒரு கிலோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் தான் கேலரின்னு சொல்லணும். ஸோ அந்த இதுல நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்லயும் ஒரு கேலரி வைஸ் இருக்கு. அது ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பீஸா ஒரு துண்டு எடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்து 270 கேலரி. ஒரு பிரெட்ல ஒரே ஒரு பிரெட்டோட பீஸ்ல வந்து 70 கேலரி, ஒரு ஆப்பிள் 50 கேலரி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாடிக்கு இந்த கேலரி ரொம்ப முக்கியம் தான். அந்த கேலரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி உள்ள கொடுக்குற அளவுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து யூஸ் ஆகணும். யூஸ் ஆகாம உள்ளே தேங்குச்சுன்னா அதுதான் ஒபேசிட்டி மாறும். இப்போ நார்மலா நம்ம தூங்குறது, இப்போ மற்ற ஒர்க் பண்றது, அதுலயே கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% கேலரி பர்ன் ஆகும். 20% பிசிக்கல் ஆக்டிவ், ஒரு 10% டைஜஷன் ஆகும். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு இதை ஒரு காமன் ஒரு உமன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் கேலரி 2000 கேலரி இருந்தா போதும். ஜென்ஸ்க்கு ஒரு 2500 கேலரி இருந்தா போதும். இது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க இன்னும் ஒரு 500 கேலரி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ல எனக்கு ரொம்ப ஓவர் கேலரியா இருக்கு. ஸோ அந்த விதத்துல இது கேலரியில எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதாவது நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ல 3 மட்டும் தான் கேலரி கால்குலேட் பண்ணுவோம். ஒன்னு கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய மாவுச்சத்து, இன்னொன்று புரதச்சத்து சொல்லக்கூடிய ப்ரோட்டீன், இன்னொன்று கொழுப்பு சொல்லக்கூடிய ஃபேட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு முட்டை நம்ம அவிச்சு முட்டை சாப்பிட்டா கூட 6ல இருந்து 7 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். அப்ப கிராம் கணக்குல சொல்லுங்களா? அது மாதிரி அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல எவ்வளவு இருக்கும். இப்போ நீங்க சாப்பிட்ற எந்த ஃபுட், அதாவது நீங்க ஒரு பேக்கெட் ஃபுட், ஒரு பிஸ்கெட் கூட எடுத்து பாருங்க, இல்ல ஒரு வாட்டர் மில்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல வருது எடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஷெடியூல், இண்டெக்ஸ் ஷெடியூல் போட்டிருக்கும் இல்லைங்களா? நியூட்ரிஷன் ஃபேக்ட் ஷெடியூல். அதுல வந்து எவ்வளவு இது 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு, எவ்வளவு ஃபேட் இருக்கு, எவ்வளவு கார்போஹைட்ரேட் எல்லாமே போட்டிருக்கும். அந்த மாதிரி இதுல ஒரு கிராமுக்கு கார்போஹைட்ரேட் 4 கேலரியும், ஒரு கிராமுக்கு ப்ரோட்டீனுக்கு 4 கேலரியும், ஃபேட்டுக்கு மட்டும் ஒரு கிராமுக்கு 9 கேலரி இருக்கு. இப்படிதான் கால்குலேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல 8 கிராம் ஃபேட் இருக்குன்னா 8 இன்ட்டு 9 72, 37 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குன்னா இன்ட்டு 4 148, புரோட்டீன் 3 கிராம்னா 3 இன்ட்டு 4 12, மொத்தம் கூட்டி பார்த்தா 232 கேலரி. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே நம்ம கேலரி கால்குலேட் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்தியாவே எப்பவுமே இருக்கலாம். அப்ப நம்ம பாடிக்கு தேவையான மினிமம் கேலரி 2000 2500 உமன்ஸ்க்கும், 2500 3000 வரைக்கும் ஜென்ஸ்க்கும். ஆனா இதை நம்ம சாப்பிடறதே இல்லை. ஆனா இப்போ நம்ம இந்த ஃபுட் நம்மளோட இதுல ஐஸ்கிரீம் நம்ம எப்படி கொண்டு வரங்க? ஐஸ்கிரீம்ல லோ கேலரி ஒரு விஷயத்த பார்த்தோம் இல்லைங்களா? என்ன விஷயம்? லோ கேலரிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்டர். இது வந்து 185 கேலரி தான் நம்ம எடுக்கக்கூடிய நைட்டு ஃபுட்டாவே இதை எடுக்கும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு நைட்டு டின்னர் ஸ்கிப் பண்ணிட்டு அதை எடுக்க சொல்றோம். அப்போ நைட்டு நம்ம சாப்பிட்றவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 800 கேலரி கட் டவுன் ஆகி அதுல வந்து ஒரு 185 கேலரி, அப்போ அதுலயே 600 கேலரி மிச்சமாகுது. அந்த கேலரி மிச்சமான கேலரி என்ன ஆகும்? தேவைப்படுதுன்னா பாடியில ஆல்ரெடி சேமிக்கப்பட்ட கேலரிஸ் வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வெயிட் லாஸ் போதாகும். அதே சமயம் இது நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி அண்ட் முக்கியமான நியூட்ரியன்ஸ், எசென்சியல் எல்லா விஷயமும் இந்த விஷயமும் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதுல கூடியதுன்னா நம்ம நியூட்ரியன்ஸ் அதிகமா இன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதன் மூலமா தான் நமக்கு இது சயின்ஸ்க்கு ஆக்டிவா பல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும். வெயிட் லாஸ் மட்டும் பண்ணாம நம்மளோட மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்றதாகட்டும், இப்போ நம்ம பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்டு இல்லைங்களா? எல்லா பெனிஃபிட்ஸும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சயின்டிபிக்கா பண்ணுது. அதே சமயம் அண்டர் வெயிட் இருந்தாலும் நார்மல் வெயிட் கொண்டு வரும், ஓவர் வெயிட் இருந்தாலும் நார்மல். அண்டர் வெயிட் இருக்கிறவங்க ஜஸ்ட் 3 வேளை ஃபுட்டு கூட ஸ்கிப் பண்ணல, எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டுக்கலாம், அடிஷனலா இதை மட்டும் சாப்பிட்டா போதும், அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. பட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு வேளை ஃபுட்டை கட் பண்ணிட்டு வாட்டர் மட்டும் ஒரு 3 லிட்டர் ரெகுலரா கன்சியூம் பண்ண மட்டும் தான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ எல்லாமே பக்கா நேச்சுரல் பேஸ்ல இன்கண்ட் யூஸ் பண்ணிக்கணும். என்ன இன்கண்ட் இருக்கு அப்படின்னு டக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் இன்கண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சலேசியா ரெடிகுட்டா, நம்மளோட ஐகோபேட் யூஸ் பண்றதுடைய சலேசியா வேர். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டயபெட்டிக்கா யூஸ் பண்றோம். ஏன்னா நான் சொன்ன ஒபேசிட்டினா டயபெட்டிக் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும். அந்த டயபெட்டிக் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்காக இது ஒரு சப்போர்ட் ஆகும். மெயின் இதுலயும் வெயிட் லாஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்கு. அதே சமயம் கோலியஸ் போர்ஷன்கள், இந்த கற்பூர வலிமா இருக்கீங்களா, இது வந்து மருந்து கூர்க்கன் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த வெயிட் ரிடக்ஷன் நமக்கு பண்ணி கொடுக்குது. ஆனா அதே சமயம் கருப்பியல்னு சொல்லக்கூடிய பிளாக் செசமி, இதுதான் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு, எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. இது 3 தான் மெயினா வெயிட் லாஸ் ப்ராப்பர்ட்டி. ஆனா அதே சமயம் வெயிட் லாஸ்க்கு இன்னும் சப்போர்ட் பண்ண நியூட்ரியன்ஸ் தான். ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் அண்ட் ராகி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றோம் ஃபைபருக்காக. ஏன்னா நம்ம பாடிக்கு வந்து ஃபைபர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபைபர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் ஃபைபர் இருக்கக்கூடியதான் இந்த 2 ஐட்டமும், ஓட்ஸ் ராகியும். ஸோ இந்த 2 விஷயத்த மெயினா இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். அந்த டைம் வெயிட் லாஸ் டைம்ல நம்ம உடம்புக்கு எனர்ஜிக்கு வேணும்,
ஏன்னா அதுல கீழே கொடுத்தோம்னா நம்மளோட பாடியில வந்து பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி ரிசர்வ் பண்றதுக்கு மசில்ஸ் தேவையான சப்போர்ட் கொடுக்குறதுக்கு இந்த ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுல சோய் ப்ரோட்டீனும் வே ப்ரோட்டீன் ரெண்டுமே நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். சாய் ப்ரோட்டீனா ஹெல்த்தியான சாய் ப்ரோட்டீன். ஏன்னா நார்மல் சாய் ப்ரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் உமன்ஸ்க்குலாம் செட் ஆகாது, அது அவங்களுக்கு சில பாதிப்புல ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஹைட்ரோலைஸ் ப்ரோட்டீனா நம்ம எடுத்துருக்கோம். சேஃபஸ்ட் ப்ரோட்டீன் ஃபார் ஆல் உமன் அண்ட் மென் அண்ட் உமன் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இதுல ப்ரோட்டீன் வைஸ் இருக்கு. அதே சமயம் வெயிட் லாஸ் டைம்ல நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த டல்னஸ் வரக்கூடாது அப்படிங்காங்க. அதாவது ஃபுட் கிராவிங்ஸ் ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் தோணிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி எண்ணமும் தோணாமல் இருக்கிறதுக்கும் சரி, நம்ம பாடி டல்னஸ் எனர்ஜி லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் சரி, முக்கியமான ரெண்டு கருப்பு. ஒன்னு அஸ்வகந்த மூலிகையும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா புனைக்காளி விதை சொல்லக்கூடிய கப்பிக்கச்சு ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த சாக்லேட். ஸோ இந்த மொத்தம் சேர்ந்த விஷயத்த அழகா மெதுவா சூ பண்ணி ஒரு 10 to 15 நிமிஷம் மெதுவா நம்ம சாப்பிட்டு அழகா மார்னிங் டு நைட்டுக்குள்ள 3 நாள் தண்ணி மட்டும் குடிச்சாவே ஹெல்த்தியா வெயிட் லாஸ் ஆகும். பட் ரொம்ப இது வந்து ஹெல்த்தி மாடரேட் வெயிட் லாஸ்ல வாரத்துக்கு ஒரு 1/2 கிலோவாவது மினிமம் கேரண்டி அழகா குறையும். கரெக்டா சில பேர் வந்து நம்ம சொல்ற மாதிரி நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை தவிர்த்துட்டு, ஆயில் ஃப்ரைட் ஃபுட் தவிர்த்துட்டு, பேக்கரி ஐட்டம் தவிர்த்துட்டு, ஸ்வீட்லாம் தவிர்த்துட்டு, இந்த 4 முக்கியமான விஷயம் தவிர்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த 1/2 kg 1 kg கூட ரெடியூஸ் ஆகும். இல்ல எனக்கு இன்னும் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நான் சொன்னேன் அதுக்குன்னு ஒரு டயட் சார்ட் இருக்கு, வெஜ் நான்வெஜ் டயட் சார்ட் இருக்கு. அந்த டயட் சார்ட் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்ப இன்னுமே ரிசல்ட் அதிகமா இருக்கும். ஸோ இது நம்ம எடுக்கக்கூடிய டைம் என்ன, ஈவினிங் 7 to 9 நம்ம வந்து இதை இன்டேக் பண்ணா போதும். 6 o'clock மேல எதுவும் சாப்பிடக்கூடாது. 6 o'clock வேணா நீங்க வேணா டின்னர் ரொம்ப பசி எடுக்கும் அப்படிங்கிற ஃபீல் இருந்தா 6 மணிக்குள்ள கூட ஏதாவது லைட் டின்னரா முடிச்சுங்க. அதுக்கு லைட் டின்னர் சொல்லிட்டு அப்பவே ஃபுல் கட்டு கடியக்கூடாது. அழகா வெஜிடபிள்ஸ் ஈஸியா நம்ம ஜீரணமாகக்கூடிய ஒரு இட்லியோ இல்ல ஆப்பிளோ ஒரு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்ல விஷயத்தோ ஒரு கேரட்டோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம். அண்ட் நைட்டு 7 to 8 9 நம்ம ஐஸ்கிரீம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது என்னென்ன அதிகமா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, இது ஸ்வீட்டா இருக்கிற டயபெட்டிக் பீப்புள் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் அதுதான். ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் பேஸ், ரொம்ப லோ லெவல் ஆஃப் ஜிஐ உள்ள இதுதான் ஆட் பண்ணிருக்கோம். அதனால தாராளமா டயபெட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். ஈவன் டயபெட்டிக் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இல்லைங்களா? டெய்லி 3 நாள் ஒவ்வொரு டேஸ்டா சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு சாக்லேட்டா, நாளைக்கு மேங்கோ, நாளைக்கு ஆரஞ்சு, நாளைக்கு வெனிலா ஃபிளேவர் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட்ல அழகா டெய்லி எடுத்துக்கலாம். ஸ்வீட் சாப்பிடணும் பொதுவாக டயபெட்டிக் இருக்கவங்க அவங்களுக்கு ஒபேசிட்டி இருந்துன்னா இது மிகப்பெரிய வரப்போகிறது சொல்லலாம். ஆனா அதே சமயம் பிளட் பிரஷர் இருக்கிறவங்க சாப்பிடலாமா, தாராளமா சாப்பிடலாம். பிரெக்னன்சிக்கு அவங்க சாப்பிடலாமா, ஃபர்ஸ்ட் 6 months சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வேண்டாம். லாக்டேஷன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கறக்கூடிய டெலிவரி ஆனது 1 month அப்புறம் எப்போ சாப்பிடலாம், ஃபர்ஸ்ட் 1 month மட்டும் வேணாம். அதே சமயம் தைராய்டு ப்ராப்ளம் சாப்பிடலாம், ஹார்ட் டிசீஸ் ப்ராப்ளம், ஏன்னா ஹார்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்களா, ஸ்கின் ப்ராப்ளம் கூட சாப்பிடலாம். ஸோ மாதிரி எல்லா விஷயம்